வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ஒரு சாத்துக்குடி ஜூஸு எப்படி வீட்டில் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ சாத்துக்குடி ஒரு 4 பழம் இருக்குது. இதை எப்படி உரிக்கலாங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி கத்தி எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக இந்த மாதிரி உரித்து இந்த மாதிரி நீக்கிறோன்னா இந்த மாதிரி 4 பழமும் இந்த மாதிரி நீக்கி வச்சாச்சு. இதை ஒவ்வொன்றையும் நல்லா தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சதையை மட்டும் எடுத்துக்கணும். ஏன்னா மேல் தோலை போட்டால் நம்ம ஜூஸ் அடிக்கிறப்போ கசப்பு தன்மை இருக்கும். அதனால் அதை ஃபுல்லாக நீக்கிடுங்க. இந்த மாதிரி நீக்கிட்டு வெறும் சதையாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம தேவைப்பட்டால் ஐஸ் கட்டி கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நம்ம அந்த ஜூஸை சர்க்கரை போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம். அப்படியே எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு வடிகட்டியில் எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. சக்கையெல்லாம் எல்லாம் வெளியேற்றிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வடிகட்டி நல்லா ஜூஸாக தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு அருமையான சாத்துக்குடி ஜூஸு ரெடி. நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டிலையே வெளியில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி மழை காலங்கள்லாம் வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும், ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.